நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைத் எம் ஹாரிஸ், வாசிப்பவர் இஸ்மாயில் எம் இல்யாஸ். கிண்ணியா குறிஞ்சாக்கேணி களப்பில் விபத்துக்குள்ளான படகு தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளுமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருக்கு உத்தரவு. இந்த விபத்து தொடர்பில் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி மீது குற்றச்சாட்டு. நல்லாட்சி காலத்தில் மாகாண சபை தேர்தலை காலந்தாழ்த்திய எதிர்க்கட்சி தற்போது அது தொடர்பில் பகிரங்கமாக பேசுவது கேலிக்குரிய விடயம் என்கிறார் அமைச்சர் தினேஷ் குணவர்தன. 542 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம், 24 கோவிட் மரணங்கள் பதிவு. புதிய களனிப்பாலம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தலைமையில் நாளை திறப்பு. வளிமண்டலவிய திணைக்களத்தினால் கடும் மழை தொடர்பில் எச்சரிக்கை. சூடானில் 12 அமைச்சர்கள் பதவி விலகல். திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கேணி களப்பில் கடத்து தோணி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானமை தொடர்பில் உடனடியாக விசாரணை நடத்துமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் திருமதி அனுராதா யஹம்பத் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். உடனடியாக விசாரணை நடத்தி இந்த கடத்து தோணி இயங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டமை மற்றும் அதனை நிர்வகித்த தரப்பு பற்றிய விடயங்களை உள்ளடக்கிய விசாரணை அறிக்கை ஒன்றை தமக்கு சமர்ப்பிக்குமாறு அவர் கேட்டுள்ளார். இது தொடர்பில் விசேட போலீஸ் விசாரணை ஒன்றும் இடம்பெற்று வருகின்றது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருப்பதுடன் மேலும் 20 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 30 வயதுடைய தாய், மகன், மகள் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரதேசவாசிகள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்திரமடைந்த மக்கள் முஸ்லிம் காங்கிரசின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌபிக்கின் வீட்டை சேதப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரவு செலவு திட்ட குடிநிலை விவாதத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு, அரசு சேவை, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு, தேசிய மரபுரிமைகள் மற்றும் நுண்கலை இராஜாங்க அமைச்சு என்பவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் இன்று விவாதம் இடம்பெற்றது. நல்லாட்சி காலத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சந்தர்ப்பத்தை தவறவிட்டுவிட்டு தற்போது எதிர்க்கட்சி இது தொடர்பில் பகிரங்க மேடைகளில் பேசுவது கேலிக்குரிய விடயம் என சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். கல்வித்துறைக்காக வரவு செலவு திட்டத்தின் மூலம் 7.5% மேற்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 25 வருட காலமாக நிலவிய ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்குவதற்கும் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். குறிப்பிட்ட பிரதேசத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றத்தினால் இந்த படகு சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அந்த உள்ளூராட்சி மன்றத்தின் அதிகாரம் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி வசம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் பிரமித்த பண்டார தென்னகோன் நல்லாட்சி காலத்தில் பாராளுமன்ற ஜனநாயகம் சீர்குலைந்ததாக தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் நீதிபதிகளுக்கு நேரடியாக பேசி வழக்கின் தீர்ப்புகளை கூட மாற்றியமைத்ததாக இராஜாங்க அமைச்சர் DV சாணக்க குறிப்பிட்டார். இன்று 542 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,08,662 உயர்ந்துள்ளது. 24 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்று 538 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். 418 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தை விரிவுபடுத்தும் செயற்திட்டத்தின் 2ஆம் கட்டமான B தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நாளை மறுதினம் இடம்பெறும்.
இதன் மூலம் வருடாந்தம் 15 மில்லியன் பிரயாணிகளை வழிநடத்தும் ஆற்றல் காணப்படுகிறது. இதற்காக 6 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகை செலவிடப்பட்டது. இந்த செயற்திட்டம் முழுமையாக நிறைவு பெற்றதும் விமானங்கள் நிறுத்தப்படும் பகுதிகள் 49 அதிகரித்திருக்கும் என சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் நிறைவேற்று சபைக்கு புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பேராசிரியர் சங்கைக்குரிய தும்முல்லே சீலக்கந்த நாணக்க தேரர் சபையின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பதிவாளராக சங்கைக்குரிய முகுணவெல அனுர்த்த நாயக்க தேரர் நியமிக்கப்பட்டுள்ளார். அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நிறைவேற்று சபையில் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தெரிவு புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சில் இன்று இடம்பெற்றது. நாட்டில் எரிபொருள் மற்றும் கேஸ் அகழ்வு தொடர்பான முதலாவது ஏலத்தை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. 2015 ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கைக்கு அமைவாக 2050 ஆண்டின் பின்னர் இலங்கை மற்றும் உலகளாவிய ரீதியில் உள்ள ஏராளமான நாடுகள் எரிபொருள் பாவனையினை கைவிடுவதற்கு தீர்மானித்துள்ளன. ஆகையினால் இலங்கையில் உள்ள எரிபொருள் மற்றும் கேஸ் வளத்தை பயன்படுத்துவதில் காலம் தாழ்த்த முடியாது. இதற்காக உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதுபற்றி தற்போது பல நிறுவனங்கள் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்வதற்காக இலங்கைக்கு வந்திருப்பதாக அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் பயணத்தடை விதிப்பதா இல்லையா என்பது பற்றிய தீர்மானம் மக்களின் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளரான விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். மக்கள் சுகாதார வழிமுறைகளுக்கு முரணான வகையில் செயற்படுவது தெரிய வந்திருக்கிறது. சிலர் பகிரங்கமாகவும் மற்றும் சிலர் மறைமுகமாகவும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்றனர். இது நாட்டில் பாரதூரமான தொற்று நிலையை ஏற்படுத்தலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சுகாதார வழிமுறைகளில் மக்கள் மிகுந்த கவனம் செலுத்தி பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளரான விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேர தெரிவித்திருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு. முறையாக முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளார்கள். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் முறையாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது கட்டாயமாகும். கோவிட் பரவல் நிலை மேல் மாகாணத்தில் உள்ள மக்களின் செயற்பாடுகளில் அதிகரித்தமையை காணக்கூடியதாக இருந்தது. இதனால் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு விசேட போலீஸ் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. தொழிற்கல்வி பாடநெறி ஒன்றை பயில்வதற்கு முன்னர் அது பற்றி அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பயிற்சி பாடநெறி ஒன்றை பயில்வதற்கு எதிர்பார்க்கும் நிறுவனம் மற்றும் பாடநெறி 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டு NVQ சான்றிதழை வழங்க தகுதி பெற்றுள்ளதா என்பதை விசாரியுங்கள். உங்கள் பணம், காலம், முயற்சி என்பவற்றை வீணாக செலவழிக்க வேண்டாம். போலி பயிற்சி நிறுவனங்களுக்கு ஏமாற வேண்டாம். மேலதிக விவரங்களை www.tvec.gov.lk என்ற இணையதளத்திலும் பிரதேச செயலகங்களில் பணியாற்றும் திறன் அபிவிருத்தி மற்றும் தொழில் வழிகாட்டல் உத்தியோகத்தர்கள் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம். 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் செய்தி. உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் லட்சக்கணக்கில் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி வரை உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெறுமதிமிக்க பரிசில்கள். மாதாந்த சீட்டிலிப்பில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட பற்றுச்சீட்டுகளுக்கு பெறுமதிமிக்க கை உளவு இயந்திரம். சூடானில் 12 அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். பிரதமர் அப்துல்லா ஹம்தோக்கிடம் இவர்கள் தமது பதவி விலகல் கடிதத்தை கையளித்துள்ளனர். பிரதமருக்கும் ஆளும் இராணுவ பேரவைக்கும் இடையிலான அரசியல் உடன்படிக்கையை ஆட்சேபித்து இவர்கள் பதவி விலகி இருக்கிறார்கள். குறிப்பிட்ட அரசியல் உடன்பாட்டை அடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்துல்லா ஹம்தோக் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுள்ளார். பல வாரங்களாக தொடர்ந்த அரசியல் சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பல்கேரியாவில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் 46 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 12 சிறுவர்களும் உள்ளடங்குகின்றனர்.
பஸ் வண்டி பாதையை விட்டு விலகி தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. கடுமையான தீக்காயங்களுடன் மேலும் 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து இடம்பெற்றமைக்கான காரணம் இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை. உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் லட்சக்கணக்கில் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் சிஐபி ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30 வரை உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெறுமதிமிக்க பரிசில்கள். மாதாந்த சீட்டிலிப்பில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட பற்றுச்சீட்டுகளுக்கு பெறுமதிமிக்க கை உழவு இயந்திரம். அபிவிருத்தி செய்திகள். தென்னையிலிருந்து பயன்பெறுவோம், நாட்டை வெற்றியடை செய்வோம். உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928 வாட்ஸ்அப் 070401928. தேசிய தெங்கு உற்பத்தி சம்பந்தமான விழிப்பை ஏற்படுத்துவோம். இலங்கையில் அதிநவீன கேபிள்களை கொண்டு நிர்மாணிக்கப்பட்ட புதிய கழனி பாலம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தலைமையில் நாளை திறக்கப்படவுள்ளது. இந்த பாலம் கல்யாணி தங்க நுழைவாயில் என பெயரிடப்பட்டிருக்கிறது. கழனி கங்கைக்கு குறுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாலம் 380 மீட்டர் நீளம் கொண்டதாகும். 41,432 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தோட்டத்தில் இருக்கும் தென்னை மரம் என்பது உங்களுக்கு மேலதிக வருமானத்தை பெற்றுத்தரும் சிறந்த வழியாகும். தேங்காய் பூ, சிரட்டை, மட்டை ஆகியவற்றிலிருந்து இல்லாமல் முழு தென்னை மரத்திலிருந்துமே சரியான பிரயோசனம் பெற்று உங்கள் கைகளுக்கு மேலதிக வருமானத்தை பெறுவதுடன் தேசிய பொருளாதாரத்துக்கு உதவுவதற்கு இதோ உங்களுக்கான சந்தர்ப்பம். உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள், வீண் விரயத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தென்னை உற்பத்தியை செழிப்பாக்குவதற்கு பின்பற்ற வேண்டியவை சம்பந்தமாக இன்னும் அதிகமாக தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்றுத்தர தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் ஆயத்தமாக உள்ளது. உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928 வாட்ஸ்அப் 070401928. விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் போட்டிக்கு தகுதி பெறும் போட்டி இந்நாட்களில் ஜிம்பாப்வேயில் இடம்பெற்று வருகிறது. நெதர்லாந்து மற்றும் இலங்கை ஏ அணிகள் இதில் மோதுகின்றன. முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 9 விக்கெட் இழப்புக்கு 278 ஓட்டங்களை பெற்றது. இதில் சமரி அத்தப்பத்து 70 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 111 ஓட்டங்களை பெற்றார். இதில் 5 சிக்சர்களும் உள்ளடங்குகின்றன. தற்போது நெதர்லாந்து அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடி வருகிறது. கொழும்பு சுகததாச மைதானத்தில் இடம்பெற்று வரும் 57வது இராணுவ மேவலஞர் சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் இன்றைய 2ஆம் நாள் போட்டி நிறைவில் இலங்கை பீரங்கி படைப்பிரிவு முன்னிலை வகிக்கிறது. மின் பொறியியல் படைப்பிரிவு 2ஆம் இடத்திலும் இலங்கை காலாட்படை அணி 3ஆம் இடத்திலும் உள்ளன. மகளிர் பிரிவில் இராணுவ மகளிர் படை ஏ அணி முன்னிலை வகிக்கிறது. NSBU Trust மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். மலையகத்தில் பயிரிடப்படும் மரக்கறிகள் போதுமான அளவு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தம்புளை பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை அதிக அளவிலான மரக்கறிகள் கிடைக்கப்பெற்றதாக தம்புளை பொருளாதார மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் அனைத்து மரக்கறிகளின் மொத்த விலை 50 தொடக்கம் 60 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். NSBயின் பணம் அங்கிருந்து, பரிசு இங்கிருந்து. பொன்விழா வெற்றியாளர் நீங்களா? இம்முறை NSB பொன்விழாவை முன்னிட்டு சூப்பர் வெற்றியாளருக்கு தங்க பவுன்கள் 50, 2வது வெற்றியாளர்கள் 10 பேருக்கு ஸ்கூட்டர்கள், 3வது 10 வெற்றியாளர்களுக்கு ஐபோன்கள், 4வது 29 வெற்றியாளர்களுக்கு மவுண்டன் சைக்கிள்கள். 2021 அக்டோபர் 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரை NSBU Trust மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் த்ரீவில் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், த்ரீவில் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். ஜனாதிபதியின் சுவிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக சௌபாக்கிய மனை பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டம் திருகோணமலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
பாராளுமன்ற உறுப்பினர் கபில நுவன் அத்துக்கோரல திட்டத்தை தம்பலகாமத்தில் ஆரம்பித்து வைத்தார். தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம், நீர் இறைக்கும் இயந்திரம், குளிர்சாதன பெட்டி உள்ளடங்கலாக விவசாய உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதற்காக 6.3 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. டயலாக் மற்றும் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நானஸ் மொபைல் ஆப் மூலம் தரம் 1 முதல் உயர்தரம் வரையில் ஆன்லைனில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான வாய்ப்பு. பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து பாடங்களும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வீடியோ அடிப்படையில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்விதமான பதிவு கட்டணமின்றி உங்கள் மொபைலில் எளிதாக கற்கலாம். இன்று கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஹுவாவே ஸ்டோர் அல்லது விண்டோஸ் ஊடாக நானஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். டயலாக், எதிர்காலம் இன்றே. நாட்டின் பல பாகங்களில் மழை அல்லது இடியுடன் கூட மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஓவா, வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் இடைக்கிடையே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சபரகமோ மாகாணத்தின் சில பிரதேசங்களிலும் நுவரெலியா, கண்டி மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். டயலாக் மற்றும் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நானஸ் மொபைல் ஆப் மூலம் தரம் 1 முதல் உயர்தரம் வரையில் ஆன்லைனில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான வாய்ப்பு. பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து பாடங்களும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வீடியோ அடிப்படையில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்விதமான பதிவு கட்டணமின்றி உங்கள் மொபைலில் எளிதாக கற்கலாம். இன்று கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஹுவாவே ஸ்டோர் அல்லது விண்டோஸ் ஊடாக நானஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். டயலாக், எதிர்காலம் இன்றே. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிண்ணியா குறிஞ்சாக்கேணி களப்பில் விபத்துக்குள்ளான படகு தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளுமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளூராட்சி மன்ற ஆணையாளருக்கு உத்தரவு. இந்த விபத்து தொடர்பில் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி மீது குற்றச்சாட்டு. நல்லாட்சி காலத்தில் மாகாண சபை தேர்தலை காலம் தாழ்த்திய எதிர்க்கட்சி தற்போது அது தொடர்பில் பகிரங்கமாக பேசுவது கேள்விக்குரிய விடயம் என்கிறார் அமைச்சர் தினேஷ் குணவர்தன. 542 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம், 24 கோவிட் மரணங்கள் பதிவு. புதிய களனிப்பாலம் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் தலைமையில் நாளை திறப்பு. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் கடும் மழை தொடர்பில் எச்சரிக்கை. சூடானில் 12 அமைச்சர்கள் பதவி விலகல். இத்துடன் எமது செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை காலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.